ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இங்கே பார்க்கும் பொழுது தெபராள் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாடின ஒரு பாடலில் இருந்து ஒரு வரி. தெபராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பின காலம் நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. இஸ்ரவேலிலே ஆண்டவர் நியாயாதிபதிகளின் காலம்னு ஒன்று வச்சிருந்தார். அந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே ஆண்டவர் இவர்களை வைத்து ஜனங்களை நியாயம் விசாரித்தார். அதாவது ஜட்ஜஸ். இந்த நாட்களிலே பைபிள் இருக்கிற காரியங்கள் தான் இன்னைக்கு நடைமுறையிலே எல்லா தேசத்திலும் இருக்குது இல்லையா? இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஜட்ஜஸ் என்ற ஒரு பொறுப்பு உலகத்திலே தேசத்திலே ஒரு பதவி இருக்கிறது. இவர்கள் நியாயம் விசாரிக்கிறவர்கள். இவர்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு தேசம் அங்கீகாரம் கொடுக்கிறது. அதே போல ஆண்டவர் இங்கே நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் இவர்களை கர்த்தர் வைக்கிறார். இவர்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். இவர்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களை நடத்துகிறார். இவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த நியாயாதிபதிகளில பாத்தீங்கன்னா பல விதங்கள் இருக்கிறது. பல விதமான நியாயாதிபதிகள். இதிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் நல்ல தேவ மனுஷர்களை கர்த்தர் எழுப்பினார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் ஒரு நியாயாதிபதியா இருந்தார். அவர் ஒரு தேவனுடைய மனுஷனாகவும் இருந்தார். தீர்க்கதரிசியாக இருந்தார். இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். ஒரு நல்ல தேவ மனுஷன். பின்பு பாத்தீங்கன்னா வெரைட்டியா இருக்குது. எப்தா ஒரு நல்ல நியாயாதிபதியா இருந்தார். அதே போல கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சிம்சோன் அது ஒரு வித்தியாசமான நியாயாதிபதியா இருந்தார். அவர் ஒரு பராக்கிரமசாலியை கர்த்தர் வச்சு நியாயம் விசாரிக்க வைத்தார். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதங்களிலே செஞ்சாங்க. அதுல பார்க்கும் பொழுது விசேஷமான ஒரு நபர் யாருன்னா இந்த தெபராள். இவள் ஒரு பெண் தீர்க்கதரிசி. இந்த பெண்ணை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நியாயம் விசாரித்திருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெண்ணை எழுப்பி இருக்கிறார். இவள் தெபராள். இந்த தெபராள் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நல்ல இவள் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசன அபிஷேகத்தை உடையவள். அப்போ இவருடைய காலத்திலே பாராக் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு தளபதியாய் ஏற்படுத்தி இது தெபராள் மூலமாக அந்த பாராக்கை கர்த்தர் வழி நடத்தி இஸ்ரவேலிலே வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த தெபராள் ஒரு சாதாரணமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்ததான ஒரு பெண். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணி இந்த பெண்ணை ஒரு நியாயாதிபதியாய் வைத்து ஆண்டவர் தேசத்தை நியாயம் விசாரித்திருப்பது ஒரு அற்புதமான காரியம். இதிலே நான் இன்றைக்கு நம்ம இதை பார்த்து இந்த வசனத்தினுடைய காரியத்தை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அல்லது நம்மை குறித்து நினைக்க வேண்டிய விதத்தில் நம்ம நினைக்கிறது இல்லை. அதாவது நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம். நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெவல் ஆண்டவர்கள் வச்சிருக்க லெவலுக்கு குறைச்சு மதிப்பிடுகிறோம். என்ன நினைக்கிறோம்? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளை வச்சு என்ன நடக்க போகுது? நம்ம ஊழியம் செஞ்சுதான் ஆக போதா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்மளை வச்சுதான் ஏதாவது நடக்கணுமா? இப்படி ஒரு எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? இப்படி என்று ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய நிலையை அப்படி நினைக்கிறது. எனக்கு இவ்வளவு திறமை இருக்குது, என்னால் இவ்வளவு செய்ய முடியும், எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான், இது என்னுடைய காரியம். தன்னுடைய லிமிட் அறிந்திருக்கிறவர்கள். மூணாவது பாத்தீங்கன்னா, இங்கே அடுத்த ஒரு காரியம்,
நம்முடைய லிமிட்னு ஒண்ணு இருக்குது. நம்முடைய திறமை, நமக்கு திறமை, நம்முடைய தாளந்து, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், இப்படி ஏதோ சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறது, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறது, ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறது, ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறதான கிரியைகள், நம்மை நடத்துகிற விதங்கள், இது நம்முடைய திறமைக்கும் ஞானத்திற்கும் அனுபவத்திற்கும் சாதுரியத்திற்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகவே இருக்கும். ஆண்டவர் நம்மை நடத்துகிற காரியம் இதில் பார்க்கும் பொழுது நீங்க பலரை பார்க்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கிதியோன் எடுத்துட்டு பாருங்க. அதுக்கு லைட்டா சொல்லிட்டு நான் வரேன். இப்போ 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிதியோனை பத்தி வரும். அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இந்த கிதியோனுடைய காரியம் பார்க்கும் பொழுது இவன் ஒரு பயந்த மனுஷன். மீதியானியர் இஸ்ரேல் ஜனங்களை நெருக்கி கொண்டிருக்கிற காலத்திலே அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருப்பான். அவன் விவசாய குடும்பத்தில் இருப்பான். அவன் தன்னுடைய அறுவடை செய்து அவன் அந்த அந்த தானியத்தை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் வந்து நிற்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல வந்து நிற்கிறார். வந்து நின்று சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு. அப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்மளை பார்த்தா பராக்கிரமசாலிங்கிறாரு. நம்ம யாரு நமக்கு தெரியும். நம்மளும் போய் இவர் பராக்கிரமசாலிங்கிறாரு. அப்போ அவன் வந்து பயப்படும். அவனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். இப்படி சொல்லி தன்னுடைய பார்வையில் அவன் யாராய் இருக்கிறான் என்பதை கர்த்தர் அவனுடைய உள்ளத்துல விதைப்பார். அதே போல சொல்றேன், ஆண்டவர் வந்து நம்மை ஒரு விதத்திலே பார்க்கிறார். புரியல? ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதம் ஒண்ணு இருக்குது. அந்த பார்வையிலே நமக்கு பார்க்க தெரியும். இங்கே தெபராள் ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண் தான். இந்த பெண் ஒரு பெரிய ஊழிய பேக்ரவுண்ட் எல்லாம் வந்த பெண்ணதாக தெரியவில்லை. ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இந்த தெபராளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து இந்த பெண்ணை வைத்து முழு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து இருக்கிறான். பார்க்கும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த தெபராளுடைய வாழ்க்கையில இவன் நினைச்சிருக்கலாம், நம்ம என்னத்தை பண்ண போறோம், நம்மளால என்ன நடக்க போகுது, நம்ம என்னத்தை பெருசா சாதிக்க போறோம், நம்ம பண்ணிதானா ஒரு காரியம் நடக்க போகுது. இல்ல, இங்க தெபராள் தெளிவாய் அந்த பாடல் வந்து இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் பாடல். அதற்கு முன்பாக தெபருடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருந்திருக்கும். அது சாதாரணமாக இருந்திருக்கும். ஆனா இப்பொழுது ஆவியானவர்களை நிறைத்து தீர்க்கதரிசி என்று அவளை சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தோடு பாடிய பாடல் தான் இது 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் அவளுக்கு கொடுத்து பேச வைக்கிறார். இது அவளுடைய இருதயத்தில் வந்த வார்த்தை கிடையாது. கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அவளை பேச வைக்கிற வார்த்தை. தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின. அப்ப இது வந்து அவளுக்குள்ள இந்த ஆண்டவர் அவளை பேச வைக்கிறது. இது அவளாக பேசுகிற காரியம் கிடையாது. ஆவியானவர் அவளுக்குள்ள இருந்து அவளை குறித்த காரியத்தை அவள் மூலமாவே கர்த்தர் பேசுறாரு. நான் எழும்புகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாகுது. தெபரானாகிய நான் எழும்பும் அளவும் சாதாரணமா இல்லை, நான் ஒரு தாயை போல எழும்புகிற அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின. இன்னைக்கு சொல்றேன், நாம் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டியவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டியவர்கள். நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டியவர்கள். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கார். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார். நாம் ஒரு ஓரத்துல நம்ம முடங்கி கிடக்க வேண்டியவர்கள் கிடையாது. நம் ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டியவர், ஆண்டவருடைய திட்டத்தின்படி எழும்ப வேண்டியவர்கள். ஆண்டவர் நம்மை எழுப்பும் பொழுது அதன் உயரத்தை யாராலும் அளக்க முடியாது. புரிதல்? ஆண்டவர் நம்மை எழுப்பும் பொழுது அதன் உயரத்தை யாராலும் அளக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை எழுப்புகிற தேவன். அப்போ ஆண்டவர் வந்து எழுப்புகிறார். எந்த நபரை கர்த்தரால் எழுப்ப முடியும்? அப்ப ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார் என்றால் அதைக்கு ஏற்ற விதத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த தரிசனத்தோடு நாம் முன் செல்லுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம என்னத்தை சாதிக்க போறோம். ஆனா தெபராளுக்கு ஆரம்பத்தில் அந்த எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது ஆவியானவர் மூலமா இவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, நான் தாயாக எழும்புகிற வரைக்கும் இஸ்ரவேலின் கிராமங்கள் எல்லாம் பாழாயிரு, எல்லாம் பாழா போச்சு. அப்ப நான் எழும்பின பிறகு அது பாழாகவில்லை, அது கட்டி எழுப்பப்படுகிறது. இன்னைக்கு சொல்றேன், நம்ம எழும்பலைன்னா, இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எழும்பவில்லை என்றால் அநேக இடங்கள் பாழாய் போகும். அநேக மனிதர்கள் பாழாய் போவார்கள். அநேக ஜனங்கள் பாழாய் போவார்கள். அநேக ஆத்துமாக்கள் பாழாய் போகும். நீங்க எழும்பலைன்னா ஒரு கூட்ட ஜனம் பாழாய் போகும். அதான் உண்மை.
அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. நான் தாயாக எழும்பும் அளவும், தெபராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் ஒரு தாயாக எழும்பும் அளவும், இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின. நீங்கள் எழும்பாவிட்டால் ஒரு கூட்ட ஜனங்கள் பாழாய் போவார்கள். புரிதலா? இதுதான் இந்த காலையில கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு. நீங்கள் எழும்பாவிட்டால், ஆண்டவருக்கு என்று நீங்கள் எழும்ப வேண்டிய விதத்தில் எழும்பாவிட்டால், ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையில நீங்கள் நடக்காவிட்டால், ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்காவிட்டால், ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதத்துக்குள்ளே அர்ப்பணித்து நீங்கள் வராவிட்டால், ஒரு கூட்ட ஜனங்கள் பாழாய் போவார்கள். நம்ம எழுந்து என்னத்தை செய்ய போறோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க எழும்பலன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் பாழாய் போகும். நீங்க எழும்பலைன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் போவார்கள். நீங்க எழும்பலைன்னா ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் கிடைக்காமலே போகும். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். யாரை கொண்டு யாரை சந்திக்கணும், இது ஆண்டவருடைய பெரிய திட்டம். ஆண்டவரை எந்தெந்த ஜனத்தை சந்திக்கிறதற்கு யாரை பயன்படுத்தணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ரட்சிக்கிற கூட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெரைட்டியான ஜனங்க இருப்பாங்க. அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்க இருப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. மேல் மட்டத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சித்திருப்பார். படித்தவர்களை ரட்சித்திருப்பார், படிக்காதவர்களை ரட்சித்திருப்பார். எந்தெந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் ரட்சித்திருப்பார். எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கிறவங்களையும் கர்த்தர் ரட்சித்திருப்பார். எதுக்காக தெரியுமா? அவங்க எழும்பலைன்னா அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் பாழாய் போவாங்க. அவங்க எழும்பலைன்னா அந்த கூட்ட ஜனங்கள் நமக்கென்று நம்முடைய பேஸ்ல ஒரு கூட்டத்தை கர்த்தர் நம்மளை வச்சு சந்திக்க நினைப்பார். அந்த கூட்டத்தை நம்மளை வச்சுதான் ஆண்டவர் சந்திக்கணும். நம்மளை வச்சுதான் அந்த ஜனங்களை சந்திக்கணும். அப்போ அதற்கு நம்ம தான் அவைலபிளா இருக்கணும். நம்ம எழுப்பித்தான் ஆகணும். நம்ம எழும்பணும். அந்த கூட்டத்தை வேற ஒருத்தரை வச்சு நம்ம சந்திக்க முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டு பாருங்க. இன்னைக்கு சென்னையிலே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நடுவில் ஊழியர் செய்கிறதற்கான நபர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். இவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. ஏன் கர்த்தர் அவங்களை எழுப்பணும்? ஏன் கர்த்தர் அவங்களை ரட்சித்திருக்கணும்? ஒண்ணு சொல்றேன், அந்த விதத்திலே இருக்கிற அந்த கலாச்சாரத்திலே அந்த ஒரு பழக்க வழக்கத்துல இருக்கிறவர்களை சந்திப்பதற்கு அதற்குரிய ஆட்கள் தான் அதுல கர்த்தரங்க செயல்படுத்த முடியும். மற்றவங்களை செயல்பட முடியாது. செயல்பட முடியாது. அவங்களுடைய கலாச்சாரத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் மற்ற நபர்களை நம்புவதே கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர் சில ஊழியர் செய்கிறதுக்கு மற்ற பொதுவான ஆட்கள் எழுப்பி வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, அவருடைய சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அவர்கள் மற்ற நபர்களை நம்புவதே கிடையாது. அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அதற்குரிய நபர்கள் தான் அங்க இருந்து செயல்பட முடியும். எல்லாரும் எல்லா இடத்துலையும் செயல்பட முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்ட ஜனத்தை பாழாகிறதிலிருந்து தடுக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்களை வைத்து ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் காப்பாற்ற நினைக்கிறார். உங்களை வைத்து ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க நினைக்கிறார். உங்களை வைத்து ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க நினைக்கிறார். உங்களை வைத்து கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துல ஒரு பகுதியை ஆண்டவர் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு நீங்க தான் தேவை. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே தாயாக நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின. நம்ம எழும்பாட்டி அது பாழாகும். நம்ம எழும்பினாதான் அது காப்பாற்றப்படும். அதனால இன்றைக்கு சொல்லுகிறேன், தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எழும்ப வேண்டும். நீங்களாக எழும்பணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் உங்களை எந்த விதத்தில் எழுப்புகிறாரோ அந்த விதத்துல எழும்ப வேண்டும். நீங்க எழும்பலைன்னா பாதிப்பு உண்டு. நம்ம போனா என்ன போகாட்டின்னு ஒண்ணு நடக்காது. நடக்கிறது கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நான் ஊழியம் செஞ்சாலும் சரி, ஊழியம் செய்யலாலும் சரி, கர்த்தர் தன்னுடைய வேலை யாராவது ஒருத்தர் வச்சு செய்வார் கிடையாது. யாரையாவது வச்சு செய்வார்ல. நம்ம யார்கிட்டயாவது கடமை தூக்கி கொடுத்து நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் நினைக்காதீங்க. நான் போலன்னா கர்த்தர் வேற யாரையாவது வச்சு செய்வார். சில அந்த டயலாக் சொல்லுவாங்க, நம்ம போலன்னு என்னங்க, கர்த்தர் வேற யாரையாவது செஞ்சிருவார். அவருக்கு முடியும். ஆனால் உங்களை வைத்து செய்ய நினைக்கிறதை உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். சரியா? உங்களை வச்சு எதை செய்யணுமோ அதை உங்களை வச்சுதான் கர்த்தர் செய்ய நினைக்கிறார். அதை வேற யாரையும் வச்சு செய்ய கர்த்தர் விரும்புவது கிடையாது. அதனாலே உங்களை குறித்து ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவருக்கு இருக்கிறது. உங்களை வைத்து ஒரு கூட்ட ஜனங்களை பாழாகாமல் தடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் தான் எழும்பியாக வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவருக்காக
தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை. உங்களை வைத்து கர்த்தர் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய நினைக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. அன்னைக்கு இருவழி சந்தையில கட்டியிருந்ததான கழுதை அது எங்கேயோ ஒரு மூலையில கட்டப்பட்டிருக்கிறது. அதை யாருமே பயன்படுத்தாமல் இருக்கிறது. இதுவரையில் ஒருவரும் அந்த கழுதையில ஏறவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் அது ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத அந்த கழுதை குட்டி கட்டி அதை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க. யாராகிலும் இதை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்க சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும். யாராகிலும் ஏன் இதை செய்கிறீர்கள், ஏன் இதை கட்டவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும். கர்த்தர் நம்மளை கட்டவிழ்த்து கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஒரு காலத்திலே உலகத்திலையும் பாவத்திலையும் ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டிருந்த நம்மை, யாருமே பயன்படுத்தாத நம்மை, யாருமே பயன்படுத்துவதற்கு தகுதியில்லாமல் இருந்த நம்மை ஆண்டவர் கட்டவிழ்த்து அவரிடத்துல கொண்டு வர சொல்றார். ஏன் தெரியுமா? இது ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்க வேண்டும். அவருடைய காரியங்களை நடப்பிக்கிறதற்கு நீங்கள் வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அதை அனுப்பி விடுவான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தமக்காக கேட்கிறாரு. உங்களை வச்சு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அவைலபிளா இருங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதற்கு விட்டுக் கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை எழுப்புகிறவர் அவர்தான். உங்களை பயன்படுத்துகிறவர் அவர்தான். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்து முடிக்கிறவரும் அவர்தான். கர்த்தர் கையில விட்டுக் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா, நாங்கள் எழும்பாவிட்டால் ஒரு கூட்ட ஜனங்கள் பாழாய் போவார்கள். ஆகையால் எங்களை நீங்க எழுப்பி ஆண்டவரே, எங்களை கொண்டு யாரை சந்திக்க சித்தமாய் இருக்கிறீங்களோ அந்தந்த ஜனங்களை நீங்க சந்தித்து நடத்துவதற்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். செயல்படுத்துகிறவர் நீங்க, செயல்படுகிறவர் நீங்க, எங்களை பயன்படுத்துகிறது நீங்க. ஆண்டவரே, நமக்கு சோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல மகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே